Hello children, welcome to A-Gate students. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் NCERT 11th standard biologyல biological classification chapter 2 பற்றின டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ biological classification அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா லிவிங் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணுறது. கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது சில பேசிக் க்ரைட்டீரியா வச்சு அது லிவிங் ஆர்கானிசமை குரூப்பிங் பண்ணுறது. ஸோ அது மூலமாக we can large number of organisms இருக்கிறதுனால குரூப்பிங் பண்ணும்போது நம்மளால் ஈஸி டு ஐடென்டிஃபை த ஆர்கானிசம் அண்ட் அந்த ஆர்கானிசம் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கும் இன்னும் அது ஈஸியராக இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்தது கிடையாது. நம்ம சிவிலைசேஷன் பீரியட்லேருந்தே வந்து there are several attempts. ஸோ பேசிக்காக நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹியூமனோட ரெக்வயர்மெண்ட்ஸ் லைக் ஃபுட், கிளாத், ஷெல்டர் இந்த விஷயங்களுக்காக தான் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட், ஸோ ஃபர்தர் ப்ரொசீடிங் லெசனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நமக்கு நோன் வேர்ட்ஸ் தான், அதை பற்றின ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துட்டு உள்ள லெசனுக்குள்ளே ப்ரொசீட் ஆகும். ஓகே, ஸோ ஆர்கானிசம் வித்தவுட் நியூக்ளியஸ் இருக்கிறத we call it as prokaryotes. ஓகே, and the organism with nucleus we'll call them as eukaryotes. அதுக்கப்புறமா a single cell organism is called as unicellular organism, and the organism which has more than one cell is called as multicellular organisms. So இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும், just an recap. Okay, then autotrophs. Autotrophsங்கிறது the organism which produce their own food. அதோட ஃபுட் அதுவே தயாரிச்சுக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுவோம், autotrophs அப்படின்னு சொல்லுவோம். Autotrophs are divided into two, chemosynthetic and photosynthetic. So chemosyntheticங்கிறது organism which makes their own food using chemical energy. கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட் தயாரிச்சுக்கிறத கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம். அது வேறஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறது த ஆர்கானிசம் யூசஸ் லைட் டு ப்ரொடியூஸ் தர் ஃபுட். அதோட ஃபுட்டு லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி அது தயாரிக்கும். தட் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, ஆட்டோட்ராப்ஸில் கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பற்றி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹெட்டிரோட்ராப்ஸ். ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படிங்கிறது the organism which cannot produce the food. அதோட ஃபுட்டை அதால் தயாரிச்சிக்க முடியாது, இன்னொரு ஆர்கானிசமை சார்ந்து தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம்ஸ் டெத் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக். பாராசைட்டிக்னா த ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமோட உடம்புலையோ ஆன் த பாடி ஆஃப் த அதர் ஆர்கானிசம்லேருந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் பாராசைட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஹோலோசோயிக் அப்படிங்கிறது ஆர்கானிசம் விச் இன்டேக்கே சாலிட் ஆர் லிக்விட் ஃபுட் எடுத்துக்கிற ஆர்கானிசம் as ஹோலோசோயிக். ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்டிரோட்ராப்ஸ் ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ் பார்த்தோம். தென் யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார். ஆட்டோட்ராப்ஸ் பார்த்தோம். ஆட்டோட்ராப்ஸில் 2 டைப்ஸ், கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். தென் இஸ் ஹெட்டிரோட்ராப்ஸ். ஹெட்டிரோட்ராப்ஸில் சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக் அண்ட் ஹோலோசோயிக் பார்த்துருக்கோம். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் நம்ம லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். ஹியூமனோட பேசிக் நீட்ஸ்க்காக கிளாஸிஃபிகேஷன் நடந்தது. சயின்டிஃபிக்கல் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாஸ் டன் பை அரிஸ்டாட்டில். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாஸ் டன் பை அரிஸ்டாட்டில். ஸோ அவர் பேசிக் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு ஆர்கானிசமை 2 டைப்பாக பிரித்தாங்க. ஒன் இஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் அனிமல்ஸ். Plants அப்படிங்கிறது based on their sizes he grouped them as herbs, shrubs and trees ன்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. ஓகே, சைஸை வச்சு he divided the plants into herbs, shrubs and trees. Alright,
செகண்ட் இஸ் அனிமல்ஸ். அனிமல்ஸை வந்து என்ன பேசிஸில் பிரித்தாங்கன்னா ஆர்கானிசம் வித் ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, ஸோ பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இருக்க அனிமல்ஸை we call it as anima, whereas the organism without red blood cells is called anima. Alright, so in anima அப்படிங்கிறது ஞாபகம், anima enema is important, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. anima and அப்படிங்கும்போது it represent absent, and வந்துச்சுனால absent, so that is without red blood cells. enemaங்கிறது with red blood cells. hope this is clear, right? first attempt எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். okay, so then moving to the second kingdom of classification பண்ணது வந்து கார்லஸ் லினேயஸ். ஓகே, கார்லஸ் லினேயஸ் தான் second kingdom of classification பண்ணாங்க. he classified the animals as he classified the organism as plantae animalia அப்படிங்கிறதுல பிரிச்சாங்க. ரைட், ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் பிளான்ஸை வந்து he divided group under the size வச்சு பண்ணாங்க. அனிமல்ஸை habitat வச்சு he separated. whereas இங்கே two kingdom classificationல plantae and animalia அப்படின்னு பிரிச்சாங்க based on some features. என்ன மாதிரி featuresன்னு பார்த்தா cell wall of plantsன்னு பார்த்தா plantaeல வந்து cell wall is present, whereas animaliaல cell wall is absent, right? அதே போல் contractile system எடுத்துக்கிட்டோன்னா it was absent in plants and it is present in animalia. And then locomotion is nothing but the movement of the organism வச்சு பார்க்கும்போது plantae it is absent, animalia it is present. And then mode of nutrition வச்சு பார்க்கும்போது plants will not intake food, they do not eat, whereas animalia they eat their food. Okay, then response to the external stimulus, where in plantae it is slow, whereas in animalia it is fast. So in the features vachu Carlos Linnaeus he classified the organisms into plantae and animalia. Alright, so plantae and animalia பிரிச்சிட்டாங்க. and இதில் it was two kingdom classification பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மோர் இயர்ஸ், பட் மோர் இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் இட் வாஸ் ஃபவுண்ட் இன்அடிக்குவேட். அதில் வந்து சில விஷயங்கள் நமக்கு பத்தாமல் இருந்தது. ஏன்னா அதில் வந்து யூகேரியோட்டிக்கா ப்ரோகேரியோட்ஸான்னு பிரிக்கலை, யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலை, ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் ஹெட்டிரோட்ரோப் ஆர்கானிசம்ஸாங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் ஹி யூஸ்ட் சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் லைக் செல் வால், கான்ட்ராக்டைல் சிஸ்டம், லோக்கோமோஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். இந்த கேரக்டர்ஸை வச்சு தான் அவங்க பண்ணதுனால இந்த இதுக்கான டிஸ்டிங்ஷன், இந்த யூகேரியட்ஸ், யூனிசெல், ஆட்டோட்ரோப்ஸ் இதுக்கான டிஸ்டிங்ஷன்ஸ் அதில் இல்லாதனால சில ஆர்கானிசம் வந்து ரெண்டு இதுலேயுமே வராது, பிளான்டேலையும் வராது, அனிமாலியெல்லாம் வராது. அப்போ நம்ம அதை போய் எங்கே பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது. சில ஆர்கானிசம்ஸ் தே வில் பிளேஸ் போத் ஆன் பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால தேர் இஸ் அ நீட் ஃபார் அனதர் கிளாசிஃபிகேஷன். ஸோ ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதுனாலும் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ், லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுனால இன்னொரு கிளாசிஃபிகேஷன் தேவைப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ வந்து 3 kingdom கிளாசிஃபிகேஷன் வந்தது, விச் இஸ் டெரைவ்டு பை மிஸ்டர் ஹெக்கெல். ஸோ ஹெக்கெல் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, அலாங் வித் பிளான்டே அனிமாலியா புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. இந்த புரோட்டிஸ்டா கேட்டகரியில் all other plantae plants are included, animalia animals are included, where in the protista all other zones like unicellular algae, fungi, bacteria, protozoans எல்லாமே வந்து இந்த protista அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ ஹெக்கல் வந்து introduced protista.
ஓகே. அண்ட் அகெயின் திரும்ப இதுலேயும் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, தேர் இஸ் நோ எல்லாமே ப்ரொட்டெஸ்டாவில் கொண்டு வந்ததுனால ப்ரொகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸோட டிஃபரன்ஷியேஷன் இல்லை, யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் எல்லாமே ப்ரொட்டெஸ்டாவில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சில இதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ திரும்ப ஒரு நியூ கிளாஸிஃபிகேஷன் தேவைப்பட்டதுனால திரும்ப ஒரு 4 kingdom கிளாஸிஃபிகேஷன் வாஸ் derived பை கோப்லாண்ட். ஸோ கோப்லாண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பிளான்டே அனிமாலியா ப்ரொட்டியூஸாவோட சேர்த்து மொனீரா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆட் பண்ணாங்க. ஸோ மொனீராவை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ ஃபங்கை எல்லாமே வந்து ஹெக்கேல் இதில் ப்ரொட்டிஸ்டாவில் இருந்தது. திரும்ப இங்கே ஃபங்கை வந்து திரும்ப பிளான்ட்ஸ்லேயே போயிடுச்சு. வேறஸ் ஃபங்கை இஸ் அ ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம், ரைட்? ஸோ ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம்ங்கிறப்போ திரும்ப ஃபங்கையை வந்து எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இதில் திரும்பவும் இல்லை. ஸோ திரும்பவும் திஸ் இஸ் வாஸ் லேக்கிங். அகெயின் திரும்ப ஒரு கன்ஃபியூஷன்ஸ் லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுனால தெர் இஸ் அ நீட் ஆஃப் பிளேஸிங், எங்கே ஃபங்கை பிளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் போனது. ஸோ அதுக்கப்புறமா 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் வந்தது, விச் வாஸ் டன் பை R.H. Whittaker in the year 1969. இது 1960, இந்த இயரும் இம்பார்ட்டன்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமெம்பர் திஸ் சில்ட்ரன், ஆல் ரைட். 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் வாஸ் டன் பை மிஸ்டர் R.H. Whittaker in 1969. ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஆர்கானிசம்மை he divided them, grouped them in the pattern, in the order Monera, then Protista, Plantae, Fungi and Animalia. So 5 kingdom classification என்ன பண்ணாங்க, Monera, Protista, Plantae, Fungi and Animalia அப்படின்னு சொல்லிட்டு 5 kingdom கிளாஸிஃபிகேஷன்ஸில் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ இது பற்றின இது வந்து நம்ம என்சிஆர்டியில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ அதுக்கப்புறமா R.H. Whittakerக்கு அப்புறமா 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ 6 kingdom கிளாஸிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இட் வாஸ் டன் பை மிஸ்டர் கார்ல் வூஸ். ஓகே. 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் வாஸ் டன் பை கார்ல் வூஸ். அவங்க என்ன பண்ணாங்க, மொனீரா அப்படின்னு நம்ம 5 kingdomல பார்த்தோம் இல்லையா, ஹீ டிவைடட் மொனீரா இன்டு யூபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. யூபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா. ஸோ அதுக்கப்புறமா ப்ரொட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா, ஃபங்கை, ஆல் அதர் ரிமைன்ஸ் த சேம். மொனீராவை மட்டும் 2 இதாக பிரித்தாங்க. யூபாக்டீரியா இஸ் கால்ட் ட்ரூ பாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியாங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் பாக்டீரியா. ஆல்ரைட். யூபாக்டீரியாங்கிறது ட்ரூ பாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா இஸ் அன் ஏன்ஷியன்ட் பாக்டீரியா. இந்த 6 kingdom கிளாஸிஃபிகேஷனை நம்ம வந்து 3 domain கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம். 3 domain அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. யூபாக்டீரியா இஸ் 1 domain, ஆர்கிபாக்டீரியா இஸ் another domain, and all other the Protista, Plantae and Animalia, fungi எல்லாம் சேர்த்து it formed Eukarya. Eukaryaங்கிறது it's another domain. So totally 3 domains. So 6 kingdom வந்து 3 domain classificationனு சொல்லுவாங்க. ஓகே. மொனீராவை யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா சொல்லுவாங்க. Protista, Plantae, Animalia, fungi இதெல்லாம் சேர்த்து Eukarya. It is another domain. ஓகே. ஸோ 6 kingdom கிளாஸிஃபிகேஷன் நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு இது இவ்வளோ தான் இந்த சிலபஸில். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம இன் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே childrens, hope you understand. Any clarification please do comment. Thank you.